ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னைக்கு நீ சற்றும் எதிர்பாராத அளவில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த வராகி அம்மா உனக்கு காட்சி கொடுக்கிறேன். நீ சந்தோஷமாக எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்னைக்கு உன் செவிக்குளிர வந்து சேரப்போகுது. நேற்று நடந்த விஷயங்கள், முந்தா நாள் நடந்த விஷயங்கள், போன வாரம் நடந்த விஷயங்கள் நினச்சி கவலைப்பட்டு சந்தோஷம் இழந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு இந்த நல்ல நாளில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன். இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடப்பதற்கான பொறுப்புகளை இந்த வராகி அம்மா நான் ஏற்றுக்கிறேன். இந்த வராகி அம்மாவின் துணையோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள்னு கேட்டாயல்லவா? எப்போதுமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. சாதாரண களிமண்ணாக இருந்தால் எல்லாரும் அதை மிதிச்சிட்டு கடந்து போவாங்க. ஆனால் களிமண்ணை வச்சு சிலையாக மாற்றும் போது அதை எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு வணங்குறாங்க பார்த்தியா? நீயும் வெறும் சாதாரண களிமண்ணாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக உன்னை அழகான சிற்பமாக, அழகான வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதற்காகவே உனக்கான சில சோதனைகளை நான் கொடுத்தேன். இப்போ புரியுதா? வலியையும் வேதனையும் அனுபவித்த உன்னை இப்போ ஒரு அழகான சிலையாக, வெற்றிகரமான ஆளாக உருவாக்குறதுக்காக தான் எல்லாத்தையும் செஞ்சேன்னு. உன் மன வேதனைகளை எல்லாம் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் மௌனமாக நீ மனசுக்குள்ளேயே அழுததை நான் பார்த்தேன். அதனால தான் உன் கண்ணீரை தொடச்சி விட்டு உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை உனக்கு கிடைக்க செய்வதற்காக உன்னை தேடி ஓடி வந்தேன். கூடிய சீக்கிரம் இந்த ஊரும் உலகமும் வியக்கும் அளவுக்கு நான் உன்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன் என் செல்லமே. உன் பிரச்சனைகளை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் வந்திருக்கேன். இனிமேல் நீ எதுக்கும் வருத்தப்படாத. சிற்பி செதுக்கும் போது சாதாரண கல் உடைஞ்சு போய் அதில் இருக்க தேவையற்ற பாகங்கள் கீழே உதிர்ந்து போய் அதில் இருக்க அழகான தேவையுள்ள பாகங்கள் மூலமாக அது அழகான சிற்பமாக உருப்பெறுவதை போலதான் நான் உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கும்போது தேவையில்லாத பயம், கவலை, கலக்கம், தயக்கம், தோல்விகள் அனைத்தும் உன்னை விட்டு உதிர்ந்து போகும் கற்களாக விலகி போகுது. அப்புறம் என்ன, நீ வெற்றியோட அழகான சிற்பமாக உருமாறி வாழ்க்கையை நல்லபடியாக வாழக்கூடிய நேரம் வந்துருச்சு. உன் வலிகள், வேதனைகள் அனைத்தும் உன்னை பேரழகாக மாற்றுறதுக்காகவே நடந்த விஷயங்கள்ன்றத இப்போதாவது புரிஞ்சுக்கோ என் செல்லமே. எப்போதெல்லாம் உன்னால் கஷ்டங்களை பொறுத்துக்க முடியலையோ, பிரச்சனைகளை சமாளிக்க முடியலையோ, அப்போது அந்த நேரத்தில் இந்த வராகி அம்மா உனக்காக ஓடி வருவேன் என் செல்லமே. முடியலாம் நீ நினைக்கும் போது தான் நான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையை கொண்டு வருவேன். இப்போதும் அப்படிதான் உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வந்திருக்கேன். நீ இழந்ததை விட 100 மடங்கு சிறப்பான ஒன்றை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். கூட்டத்தோட கூட்டமாக நின்று 100 பேரில் 1000 பேரில் ஒரு ஆளாக அடுத்தவங்க செய்கிற நல்லதை கைத்தட்டுவதற்காக நான் உன்னை படைக்கலை. நீ தான் மேடையில் நின்று நல்ல காரியங்களை செஞ்சு வாழ்க்கையை நல்லபடியாக வாழணுங்கிறதுக்காக நான் படைச்சிருக்கேன். இந்த உலகம் உன்னை நோக்கி உனக்காக கைத்தட்டணுமே தவிர நீ அடுத்தவங்களுக்காக கைத்தட்டி வேடிக்கை பார்க்க வேண்டாம். உன் மேலே நீ நம்பிக்கை வச்சு உனக்கான செயல்களை சிறப்பாக செய்ய ஆரம்பி. பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கணும்னு நினச்சினா காலம் முழுக்க நீ பயந்து ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். பிரச்சனைகளை தைரியமாக எதிர்த்து நில்லு. உதாரணத்திற்கு, தெரு நாய்கள் பயத்தோட உன்னை விரட்டும் போது நீயும் பயந்து ஓடிக்கிட்டே இருந்தீன்னா அது உன்னை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். எப்போ உனக்குள்ள நீ தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு திரும்பி நின்று அதை பார்த்து கத்துறியோ அப்போ அது உன்னை பார்த்து பயந்து ஓடும். அப்படி தான் வாழ்க்கையும். பிரச்சனைகளை கொடுத்து உன்னை துரத்தும் போது நீ பயந்து ஓடாமல் தைரியமாக நின்று அதை சமாளிக்க முயற்சி செஞ்சினா பிரச்சனைகள் உன்னை பார்த்து பயந்து ஓடிடும் என் செல்லமே. எப்போதுமே மனிதர்கள் பணத்தை தேடி ஓடுறீங்க, நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தேடி ஓடுறீங்க. எப்போதுமே தேடுதல்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கிறது நல்ல விஷயந்தான். அதுக்காக இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு தேடும்போது வாழ்க்கையை அது நிம்மதி இழக்க செய்திடும். அமைதியாக தெளிவாக யோசி. எது அவசியம் எது அனாவசியம்னு யோசி. அமைதியான நீரில் தான் வானம் தெளிவாக தெரியும். நீயும் அமைதியான மனசோட தெளிவாக யோசிக்கும் போது தான் வாழ்க்கைக்கு எது தேவைன்றது புரியும். உன் தேவைக்காக தேடலை தொடங்கு. உனக்கு நடக்க வேண்டிய, நீ ஆசைப்படுற விஷயத்தை எல்லாம் இந்த வராகி அம்மா உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது
நீ எதுக்காகவும் கவலைப்பட அவசியமே இல்லை. நீ செய்கிற எல்லா காரியங்களிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். ஒரு விதையை போட்டால் சில வாரங்கள் கழித்து தான் அது செடியாக மரமாக மாறும். அதே போல தான் உன்னுடைய நல்ல எண்ணங்கள் கொஞ்சம் காலம் பொறுமையாக காத்திருக்கும் போது தான் அதற்குரிய பலனை கொடுக்கும். ஆனால் அதனுடைய பலன் 7 ஜென்மத்துக்கும் உன் தலைமுறைக்கும் நிலச்சி நிற்கும். நல்ல விஷயங்களை நல்லபடியாக நல்ல எண்ணத்தோடு நீ செய்யும்போது அது உனக்கான நன்மைகளை கொட்டி தருன்றதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். நீ அமைதியாக பொறுமையாக இரு. நீ செய்த தானமும் தர்மமும் ஒருபோதும் வீண் போகாது. நீ செஞ்ச நன்மைகளை எல்லாம் வட்டியும் முதலுமாக நான் உனக்கே கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனிதரும் தாங்கிட்ட திறமை இல்லை, தாங்கிட்ட பணம் இல்லை, தான் பார்க்க அழகா இல்லைன்னு தன்னிடம் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை குறைவாக மதிப்பிட்டு அதை நினச்சி கவலைப்படுறதுக்கே பாதி வாழ்க்கையை போக்கிடுறீங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு மனிதனும் வாழ்நாளின் பெரும் பகுதியை தேவையில்லாத விஷயங்களை நினச்சி கவலைப்பட்டு வீணாக்க வேண்டாம். நல்ல மனசோட வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தயாராகு. உன்னாலான காரியங்களை நீ சிறப்பாக செய்யும்போது நான் உனக்கு துணையாக உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான நடத்தையை நடத்தி கொடுத்துருவேன். உன்னுடைய குறைகளை நினச்சி நீ முடங்கி போகாதே. உன்னை ஒரு குறையுள்ள ஆளாக நான் படைக்கலை. எப்போதுமே நீ நிறைவான தைரியமான திறமைசாலியாகவே வாழணும்னு ஆசைப்படுறேன். உன்னுடைய திறமையும் முயற்சியும் கண்டிப்பாக உனக்குள்ள பேராற்றலாக ஒளிஞ்சு கிடக்குது. அதை நீ தான் வெளிக்கொண்டு வரணும். உன் திறமையை பயன்படுத்தி உன் ஆற்றலை செலவழித்து நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. நீ துணிஞ்சு தைரியமாக நின்னா கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும் என் செல்லமே. யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் ஒதுக்கி வச்சாலும் நிராகரித்தாலும் அதை ஒரு சாபமாக பார்க்காதே. ஏன்னா ஒரு மனிதர் உன்னை குறை சொல்லும்போது, குற்றம் சொல்லும்போது, நிராகரிக்கும் போது உனக்குள்ள வைராக்கியத்தை கொண்டு வா. அந்த வைராக்கியத்தோட நான் வாழ்ந்து ஜெயிச்சு நிற்பேன்னு நீ தைரியமாக சொல்லு. யார் உன்னை வேணாம்னு சொன்னாங்களோ அதே இடத்துல இந்த வராகியம்மா உன்னை உயர்த்தி பிடிப்பேன். கூடிய சீக்கிரம் வெற்றி கோப்பையை உன் கைகளாலேயே நீ பெறத்தான் போற. யாரெல்லாம் உனக்கு துரோகம் செஞ்சாங்களோ, ஏமாத்துனாங்களோ, வலியையும் வேதனையும் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு உரிய தண்டனையை கொடுத்து உன் கண்ணு முன்னாலேயே அவங்க கஷ்டப்படுறதையும் நீ பார்க்கும்படி நான் செய்கிறேன். நீ நாளைக்கு யாருக்கும் எந்த தப்பும் செஞ்சிடக்கூடாதுன்றத ஞாபகம் வச்சுக்கோ என் செல்லமே. நானாக யாருக்கும் எந்த நல்லது கெட்டதையும் செய்கிறதே கிடையாது. அவங்கவுங்க செய்கிற நன்மைகளும் தீமைகளும் தான் அவங்கவுங்களுக்கு நல்லதையும் பிரச்சனையும் கொடுக்குது. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீ நல்ல விதைகளை போடு, நல்ல செயல்களை செய்ய. உன் கடந்த கால எண்ணங்களும் செயல்களும் தான் இன்னைக்கு உன் வாழ்க்கையில் உனக்கானதையெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கு. நீ முன் ஜென்மத்திலும் கடந்த காலத்திலும் என்னென்ன செஞ்சியோ அதற்குரிய பலனை இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. இனிமே நீ கஷ்டப்படக்கூடாது, வாழ்க்கையை சந்தோஷமாக சிறப்பாக வாழணும்னு நினச்சினா இந்த நிகழ்காலத்தை உன்னை திருத்திக்கோ, உன்னை நீ மாற்றிக்கோ. நல்ல எண்ணங்களை நேர்மறையாக நீ விதையாக போட்டுவே. உன் எதிர்காலத்தை நான் வசந்த காலமாக மாற்றி கொடுத்துட்றேன். எல்லாத்தையும் இழந்து விட்டதாக நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். இந்த உலகத்துக்கு நீ வரும்போது எதையும் கொண்டு வரல, சும்மாதானே வந்த. அதே போல் இந்த உலகத்தை விட்டு போகும்போதும் யாரும் எதையும் கொண்டு போக போகிறதில்ல. இங்கே இருக்கதை, இங்கே எடுத்ததை இங்கே விட்டுட்டு போக போகிறீங்க. இங்கே இருக்க எதுவுமே உன்னுடையது கிடையாது. எல்லாமே தற்காலிகமானது தான்ற புரிதலை உனக்குள்ளே வச்சுக்கோ. கையில் இருக்கதை கீழே இறக்கி வச்சாதானே இன்னொரு பொருளை கையால் தூக்க முடியும். அதே போல தான் உன் கையில் இருக்க, உன் மனசில் இருக்க பாரம், வலி, வேதனைகளை எல்லாம் கீழே இறக்கி வச்சுட்டு அடுத்து சந்தோஷத்தை, வெற்றியை சுமக்க தயாராகு. நீ எதையெல்லாம் இழந்தியோ அதை விட அதிகமாக உனக்கான பெரிய உயர்வையும் வெற்றியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. உன் பிரார்த்தனைகளையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை எல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ என்கிட்ட கேட்டதை எல்லாம் நான் பலமுறை உனக்கு கொடுக்கலன்னு கவலைப்பட்டாய் அல்லவா? நீ கேட்டதை உனக்கு கொடுத்தா அது உனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து சேரும்னு எனக்கு தான் தெரியும். ஒரு சிறு குழந்தை கத்தி பளபளப்பாக இருக்குது, பார்க்க அழகாக இருக்குன்றதுக்காக அதை கேட்கும். அதுக்காக அந்த தாய் அதை வாங்கி கொடுத்துருவாங்களா? கத்தியை கொடுத்தா அது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு தாய்க்கு தெரியும் அல்லவா? அதனால் கத்தியை கொடுக்க மாட்டா. அதே போல தான் இந்த வராகி அம்மாவும் நீ கேட்டது சில விஷயங்களை உனக்கு கொடுக்க மறுத்தேன். நீ கேட்டும் நான் உனக்கு கொடுக்கலையேன்னு சொல்லி கோபப்படாமல்
பொறுமையாக யோசிச்சு பாரு. இப்போது உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாததால் தான் நடக்காததை நினச்சி கவலைப்படுற. ஆனால் நீ கேட்டதை நான் உனக்கு கொடுத்துருந்தா அது உன் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டமாக பிரச்சனையாக மாறி இருக்குன்றத கூடிய சீக்கிரம் நீ உணரும்படி நான் செய்வேன். அப்போது நான் உனக்கு எல்லா விதத்திலும் நல்லதைத்தான் செஞ்சிருக்கேன்றது உனக்கு புரிய வரும். உன் அறிவுக்கு எட்டாத, உன்னால் கண்டுபிடிக்க முடியாத சில விஷயங்களை எல்லாம் நான் செய்யணும்னா அது நல்லதுக்கு தான்றதை புரிஞ்சுக்கோ. என்னை நம்பு, நான் போடுற கணக்கை நம்பு. நான் கண்டிப்பாக உனக்கான நல்லதை உனக்கு தராமல் போக மாட்டேன். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுக்கவும் உன்னை நல்லபடியாகவும் வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எல்லாமே முடிஞ்சு போச்சு நீ அவ்வளவுதான் நீ நினைக்கும் போது நான் உனக்காக உன் வாழ்க்கையில் அதிசயத்தை தொடங்குவேன். இருளாக இருக்கும் உன் வாழ்க்கையில் விடியலை கொடுத்து வெளிச்சத்தையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. உன் தலைவிதியை மாற்றி அமைக்க எனக்கு ஒரு நிமிஷம் போதுமே செல்லமே. அந்த ஒரு நிமிஷத்திலேயே நான் உனக்கான நல்லதையெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்க வேண்டாம். தைரியமாக இரு. கூடிய சீக்கிரம் நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி வந்து சேரப்போகுது. உன் வழிகளை எல்லாம் யார்கிட்டையாவது சொல்லலாம்னு நினைக்கும்போது நம்ம சொன்னாலும் அதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு உனக்கு தோணும்போது அமைதியாக மௌனமாக இருந்துடு. ஏன்னா எல்லாரும் உன் உணர்வுகளை சரியாக புரிஞ்சுக்குவாங்க. நீ நினைக்கிறத சொல்ல வர்றதை சரியாக புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. அடுத்தவங்க உன்னை தவறாக புரிந்து கொள்ளும்போது நீ சொல்லி பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால தான் உன் கஷ்டங்களையோ கவலைகளையோ பிரச்சனையோ யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொல்கிறேன். நீ நல்லவன் நிரூபிக்கிறதையும் யாரிடமும் போய் கஷ்டப்பட்டு புரிய வைக்க முயற்சி செய்யாதே. அமைதியாக உன்னுடைய வேலைகளை மட்டும் பார்த்துட்டு போய்கிட்டே இரு. உனக்காக பேச வேண்டிய இடத்தில் இந்த வராகியம்மா கண்டிப்பாக பேசுவேன். உன்னை காயப்படுத்தினவங்களும் உன் மனசை கஷ்டப்படுத்தினவங்களுமே பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு நான் உன்னை உயர்த்துறேன். உன் வாழ்க்கையை ஜெயிக்க வைக்கிறேன். அது வரைக்கும் நீ அமைதியாக இருக்கணும். உன்னோட இருந்தவங்கெல்லாம் உன்னை ஏமாத்திட்டு போகும்போது இந்த உலகம் முடிஞ்சு போச்சுன்னு தானே நீ நினச்ச. ஆனால் இப்போ பாரு, உன் வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்கள் மாறிடுச்சு. இதே போல தான் வாழ்க்கையில் எப்போ எது மாறும் என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாது. உனக்கான நல்லதை எல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுப்பேன்னு நம்பு. உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை உயர்த்தி உனக்கான வெற்றிகளை எல்லாம் இந்த வராகியம்மா கொண்டு வந்து சேர்க்குறேன். நீ எப்போதும் எதை நினச்சும் கலங்காதே. மனிதர்கள் உனக்கு துரோகம் செஞ்சாலும் உன்னை ஏமாற்றினாலும் அதை நினச்சி வருத்தப்பட வேண்டாம். உன்னை உருவாக்கிய நானே உனக்கான அங்கீகாரத்தை இந்த உலகத்திடமிருந்து பெற்று தருவேன். நீ செய்யும் முயற்சிகளில் தோற்று போகாமல் உனக்கான வெற்றிகளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்னு கேட்ட உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? எப்போதுமே வில்லை விடணும்னா அம்புலேருந்து அதை பின்னோக்கி இழுக்கணும். அந்த அளவுக்கு பின்னோக்கி இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு அம்பு முன்னோக்கி பாயும். அதே போல தான் இப்போது உன் வாழ்க்கையில் நீ பெண்ணுக்கு தள்ளப்பட்டாலும் இது தோல்வி கிடையாது. இதை தாண்டி நீ அதிவேகமாக பயணம் செஞ்சு உன் இலக்கை அடைய போகிற. பொறுமையாக இருந்தாலே கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய வெற்றி வந்து சேருங்கிறத புரிஞ்சுக்கோ. எல்லாரும் உன்னை தூற்றி பேசும்போது, எல்லாரும் உன்னை திட்டும்போது, குறை சொல்லும்போது நீ மனசில் படுற வேதனை எனக்கு தெரியும். கவலைப்படாத. இந்த வராகியம்மா உன்னை காப்பாற்ற வந்துட்டேன் பத்தியா. இன்னையிலேருந்து உன் வாழ்க்கையில் ஒரு அழகான விடியல் பிறக்கும். உன்னுடைய சோதனைகள் வேதனைகள் அனைத்தையும் தாண்டி உனக்கான சாதனை நீ படைக்கும்படி இந்த வராகியம்மா செஞ்சு காட்டுறேன். இந்த உலகமே உன்னை கைவிட்டாலும் உன்னை படைச்ச நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ நிமிர்ந்து தைரியமாக நில்லு. உனக்கான நல்ல காலமும் நேரமும் நெருங்கி வந்துருச்சு. இன்னைக்கே நீ சந்தோஷப்படும் அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த வராகியம்மா சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்றேன்.